கார்டியோ மயோபதின்னு சொல்றாங்களே சார், அப்படின்னா என்னது சார்? கார்டியோ மயோபதிங்கிறது ஹார்ட்டோட மசில்ஸ் எல்லாம், இப்போ ஹார்ட் இந்த இதான் ஹார்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹார்ட்டில் உள்ள மசில்ஸ் பார்த்தீங்கன்னா, இது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிள் இப்படிதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த மசில்ஸ் எல்லாம் வந்து நல்லா என்லார்ஜ் ஆகுது. அப்போ பெருசாகும்போது அது பேர் கார்டியோ மயோபதி. ஹார்ட் இந்த சைஸ் இல்லாமல் ரொம்ப பெருசாக ஆகுது பார்த்தீங்கன்னா, அதுதான் கார்டியோ மயோபதி. நிறைய காரணங்கள் கார்டியோ மயோபதிக்கு இருக்குது. ஸோ அது வந்து டைலேட்டட் கார்டியோ மயோபதின்னு சொல்லுவோம், ஹைப்போட்ரோபிக் கார்டியோ மயோபதின்னு சொல்லுவோம், அதுமாரி இஸ்கிமிக் கார்டியோ மயோபதின்னு சொல்லுவோம். இது வெவ்வேறு காரணங்கள்னால கார்டியோ மயோபதி வர்றது இருக்குது. அது நம்ம எக்கோ மூலியமாக கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்தாப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அது கண்டிப்பாக சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது HOCMன்னு வந்து இவ்வளோ நாள் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ சமீபத்தில் நியூ ட்ரக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ அந்த ஹைப்போட்ரோபிக் அவுட்லெட் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். அந்த பிளட் ஃப்ளோவே இதை நல்லா திக்காகி ஹார்ட்லேருந்து பம்ப் பண்ணும்போது அந்த பிளட்டு அயோட்டா மூலியமாக ஹோல் பாடிக்கு வரணும். அதுலேயே போய் பிளாக் ஆகிடும் இந்த ஹார்ட் வந்து தசையெல்லாம் பெருசாகும் போது. அப்போ அதுக்கு வந்து இப்போ இந்த மசிலெல்லாம் சைஸை குறைக்கிறதுக்கு மெடிசன்ஸ் வந்துருச்சு. ஸோ இன்னும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லாவே இருக்குது. ஸோ அந்த மயோபதியெல்லாம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.